ஒட்டுமொத்தமாக 234 எம்எல்ஏக்கள் தொகுதிகள். அதில் ஆய்ந்து அறிந்து பார்த்தால் அவ்வளவு பேரில் மிக சிறப்பாக பணியாற்றி, நாளும் பணியாற்றி, ஓய்வில்லாமல் உழைத்து பாமக செயல் தலைவராக ராமதாஸ் மகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், முழு விவரம். அதாவது தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தற்போது ராமதாஸ் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். தான் உரையாற்றும் போதே இந்த கூட்டத்தில் நான் ஒரு புதிய செய்தியை அறிவிக்கிறேன் என்ற வகையில் தான் தற்போது அவருடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களை செயல் தலைவராக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்பொழுது, நான் ஏற்கனவே செயல் தலைவர் பதவியை ஒருவருக்கு கொடுத்தேன், அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். எனவே அந்த செயல் தலைவர் பதவியை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் என்று சொல்லி தற்போது அந்த பதவியை, செயல் தலைவர் பதவியை தற்போது ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். இது இந்த மக்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டலோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது அவருடைய, அதாவது ராமதாஸ் அவர்களின் பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு தற்போது இந்த செயல் தலைவர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை இந்த மேடையில் அமர்ந்திருந்த ஸ்ரீகாந்தி அவர்கள் பொறுப்போடு ஏற்றுக்கொண்டு அவர் அனைவருடைய, அதாவது இந்த தொண்டர்கள் மத்தியில் அவர் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார். அந்த வகையில் தான் தற்போது ராமதாஸ் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த, அதாவது ஏற்கனவே நான் செயல் தலைவர் பதவி அன்புமணி அவர்களுக்கு வழங்கினேன், ஆனால் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். எனவே அந்த பொறுப்பை தற்போது தனது பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு வழங்குகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு இங்கு வந்திருக்கின்ற ராமதாஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.